எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நியாயத்து பக்கம் நிற்கக்கூடியவங்க, அநியாயத்தை எதிர்க்கக்கூடியவங்க அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் எப்படி நீதிமான், நீதி நேர்மையாக கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர். அதனால் இந்த கும்பராசி என்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நீதி நேர்மையாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையான நபர் அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப திறமசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு தொழிலை கொடுக்கக்கூடியவர், கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர். அவரே ஆளும் கிரகமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு வந்து அமைகிறதுனால நல்ல ஒரு மேன்மை உள்ள நபராக, கடினமாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 1-2-3-4 பாதம், பூரட்டாதி 1-2-3-4 பாதங்கள்லாம் இந்த கும்பராசியில் அடங்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள்னு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் மாதா பிதா குரு இவங்க 4 பேருடைய ஆசியும் கிடைத்தது அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 4 பேருடைய ஆசியும் எல்லா இடத்துலையும் பெற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு என கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக அமைப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்களாக, ரொம்ப திறமசாலிகளாக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. ஏன்னா பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனநிறைவு கிடைக்கும். உங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பொருளையோ அல்லது ஒரு தானமோ, உணவு தானமோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. லட்சக்கணக்கில் வாங்கி செலவு பண்ணி கிடைக்காத அந்த மனநிறைவு, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஒருத்தருக்கு தானமாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மனநிறைவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு குழப்பமும் ஒரு தெளிவில்லாத இருந்த அந்த நிலையும் மாறும். மனதில் ஒரு அமைதி பிறக்கக்கூடிய காலம் இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுடைய பேச்சை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேட்க வேண்டாம். அதை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தலையிட மாட்டீங்க, ஆனால் அடுத்தவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தை நிதானத்தை கடைபிடிங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சிலருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. மாத ஸ்டார்டிங்லேருந்து இறுதி வரையிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா பெருசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நண்பர்கிட்ட சின்ன சின்ன
பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில இடத்துல உங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன போட்டிகள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு தொழிலையே விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள், நிறைய எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியில் ஏதாவது பொருள் ஏற்றி இறக்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் அனுப்பக்கூடிய பொருள்களால் ஏதாவது ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் வெளியில் ஏதாவது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க, அது சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ஒரு மளிகை கடையே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட பொருள் இறக்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ரிட்டர்ன் அனுப்பும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சு திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி, நல்ல ஒரு சந்தோஷத்தை தர மாதிரி இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசை, விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் தொழிலில் கூட போட்டி பந்தயங்கள்லாம் ஓரளவுக்கு நீங்கி ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ மன கஷ்டமோ அவ்வளோ வராது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏற்றத்தாழ்வு பார்க்காம பழகக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீதி நேர்மையை சரிபார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவரால் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆணாக இருந்தால் பெண் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடையாவோ பிரச்சனையாவோ மேலே தொடர முடியாத ஒரு சூழ்நிலையாவோ இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அனுகூலமான நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மகிழ்ச்சி தர மாதிரி அமையும். வெளியில் எங்கேயாவது உல்லாசமாக பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் வெளியில் ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்வீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். மனதில் ஒரு அமைதி, ஒரு சாந்தம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்காக வருகின்ற நாட்களில் காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக உழைப்பை போடுங்க. வருகின்ற நாட்களில் நீங்கள் விரும்பிய அந்த பாடப்பிரிவு, விரும்பிய ஊருக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடணும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் உங்களுடைய போராட்டத்துக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரன் தேடிட்டு இருக்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் அமையும். அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து தான் உங்களுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு புதிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கல்வியிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த சதய நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வண்டி வாகனத்தை வாங்கிட்டு அதை கரெக்டாக ஓட தெரியாமல் ஒரு சிலரால் சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போவீங்க. ஆனால் எதிரில் வரவங்க கரெக்டாக வருவானா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராக, நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிரிந்த உறவுகள்
எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நபர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். அந்த உறவே உங்ககிட்ட நட்பு பாராட்டும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 6 வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போய் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.